நான் ரொம்ப உரப்புள்ள ஒரு உப்பா நான் ஆண்டவரே அநேகருக்கு நான் ஒரு சுவை உள்ள உப்பா இருக்கணும் ஆண்டவரே. நம்ம சாரமற்றவங்களை போய் நீங்க நிக்க கூடாதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சாரமற்றவர்களா நிற்க நம்ம அழைக்கப்படல. எனக்கு நல்லா தெரியும், அங்கே ஈசி வைர விழா தேவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல சுவையுள்ள உப்பு என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை சாரமற்றவர்களாய் வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரே என்னை சாரமாக்குங்கப்பா, நான் உரப்புள்ள ஒரு உப்பா மாறணும். இன்னொரு காரியத்தை சொல்றாரு, உங்களை உலகத்துக்கு ஒளியாய் வெளிச்சமா வச்சிருக்கேன்னு சொல்றாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை சுத்தி இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருளில் இருக்கிறாங்க, நம்ம சார்ந்த சகோதரிகள் இருளில் இருக்கிறாங்க, நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள் இருளில் இருக்கிறாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருளில் தான் இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் மட்டும்தான் தீபமாக இருக்கிறீங்க, அங்கே நீங்கள் மட்டும்தான் ஒளியாக இருக்கிறீங்க. எல்லாம் உங்களை பார்த்து கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி இவ்வளோ பிரகாசமாக இருக்கிற, நீ மட்டும் எப்படி இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ மட்டும் எப்படி கஷ்டத்தை வச்சு நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிற. காரணம் ஒன்னே ஒன்று தான், இயேசு என்னை ஒளியாக வச்சிருக்கிறார், என்னை ஒளியாக வச்சிருக்க. ஆகவே தான் நான் ஒளியாக இருக்கிறேன், ஆகவே தான் நான் பிரைட்டாக இருக்கிறேன். அதனால தான் என் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஒளி உள்ளதாகவும் சாரமுள்ள உப்பாக இருக்குமானா, இந்த உலகத்தில் உங்களை அசைப்பதற்கு யாருமே இல்லை. ஒருவேளை நான் ஒளியை இழந்து வந்திருக்கிறேன், நான் சாரமற்ற உப்பை போல நின்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆராதனையில் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது சாரம் உள்ளவர்கள் இன்னும் சாரமாக்கப்படுவார்கள், ஒளி உள்ளவர்கள் இன்னும் ஒளி வீசும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். சாரமற்றவர்களையும் ஒளி இல்லாதவர்களையும் கர்த்தர் ஒளி உள்ளவர்களாகவும் சாரமற்றவர்களை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஒரு மனதோடு கூட நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அவருக்கு கனத்தை மகிமையும் செலுத்துகிற இந்த நேரத்தில் ஒரு மனதோடு கூட கர்த்தரை துதிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். எல்லாம் அர்ப்பணிப்போடு சொல்லுவோம், நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல விழுகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரை. சொல்வோமா? கண்மணி போல பாதுகாத்தாரே. இந்த மாதம் முழுவதும் உள்ளங்கைகளில் வரைந்து கர்த்தர் என்னை பாதுகாத்தாரே. அப்பா இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவி. யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் பூரணமான சுகத்தை இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு மகிமை உங்களை நிரப்பும்படியாக போல என் வாழ்வில் வருபவரே,
விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாம் ஒரே மனதாய் ஒரே குரலாய் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், என் வாழ்வில் நீர் போதும். அவர் மாத்திரம் உங்களை புரிந்து கொள்ளுவார். மறுபடியும் சொல்லுவோமா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. அப்பா நீர் போதும், என் வாழ்விலே இயேசையா நீர் போதும், என் வாழ்விலே நீர் போதும், என் வாழ்விலே இயேசையா நீர் போதும், என் வாழ்விலே. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்தில் சொல்ல முடியும், நீர் போதும் போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. சொல்வோமா, கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எல்லாம் ஒரு மனதாய், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயிக்க பலனளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயிக்க பலனளித்தீ. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும், பனையை போல என்னை செழிக்க செய்தீர் இயேசுவே, பனையை போல என்னை செழிக்க செய்தி, கேதுரு போல் என்னை வளர செய்தி. பனையை போல என்னை செழிக்க
என்னை வளர செய்தி நீர போதுமா நீர போதும் நீர போதும் இயேசுவே நீர போதும். எல்லாம் ஒரு மனதா ஏக சிந்தையாய் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை நானும் மகிமைப்படுத்துகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ம ஆராதிக்காம வேற எதையோ வேடிக்கை பார்த்து வேற எதையோ சிந்தித்து நின்று கொண்டிருக்கோம்னா இது நன்றி சொல்லுகிற நேரம். ஆகவே நம்ம எல்லாம் நன்றி சொல்லும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் கூட இருக்கிறோம். கர்த்தருடைய மகிமைகளை நிரப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய மகிமையான வல்லமையினால உம்முடைய ஆனந்த தைலத்தினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு மனதோடு கூட கர்த்தரை துதிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும். அவருடைய சபையில் ஆனந்த துதி ஒளி ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், தேவனின் சொல்வோம், கரையில்லா தேவனின் வாக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினையாவும் அகலும், இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே, நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். எல்லா நுகங்களை முறுக்கும்படியாய் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர்
மூலமாக இந்த கடைசி கால அபிஷேகத்தை தேவ மகிமை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் வாசல் திறக்கப்படட்டும், பரலோகத்தின் வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு நடவக்கூடிய ஒரு காலகட்டங்களிலே பிள்ளைகள் மீது அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உங்க சந்ததிகளை கர்த்தர் எப்படி பெருக செய்ய போகிறார் என்றால், ஆகாயத்தின் விண்மீன்களைப் போல உங்களுடைய தலைமுறை கர்த்தருக்கென்று எழும்பும். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று எழும்புவார்கள். உடைய பிள்ளைகள் மீது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது. பிள்ளைகளை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம்.